சாரி, தப்பாக நடந்துக்கிட்டேன். இல்லைங்க, எனக்கு வலிச்சதுனால தான் அடிச்சேன். நீங்க ஏன் சாரிலாம் கேட்குறீங்க? இல்லை, நான் உன்னை தொற்றுக்கவே கூடாது. ஏங்க, நான் உங்க ஒய்ஃபுங்க. உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இல்லை, நான் ஏதோ ஒரு சிந்தனையில் இப்படி நடந்துக்கிட்டேன். சாரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க சார். தேங்க்யூ. உங்களுக்கு யாரை பார்க்கணும்? ஐ எம் இன்ஸ்பெக்டர் திலக். கொடைக்கானல்லேருந்து வரேன். உங்கள் மேனேஜர் சூர்யாவை பார்க்கணும். ஒரு நிமிஷம் சார். சார், நீங்கள் உள்ளே போகலாம். தேங்க்யூ. மிஸ்டர் சூரி, உங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்கணும். நீங்கள் சொல்கிற பதிலை வச்சு தான் என்னால் உங்கள் முதலாளியை கண்டுபிடிக்க முடியும். ஷியோர், டெஃபினெட்லி ஐ வில் கோஆப்ரேட் சார். உங்கள் முதலாளி ஈஸ்வர் எப்போ கொடைக்கானல் போனார்? ஐ திங்க் லாஸ்ட் மந்த் 5th போனார் சார். ஓகே மிஸ்டர் சூர்யா, நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்த தகவலே போதுமானது. ஏதாவது தகவல் வேணா நான் உங்களை ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுறேன். அக்கா, பூஜாமா, அக்கா என்ன பாருங்க. என்கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? கண்ணெல்லாம் செவந்திருக்கு, உடம்பெல்லாம் மெருகேறி இருக்கு, பேச்சுல ஒரு சந்தோஷம் தெரியுது. கள்ளி, நீ நினைச்சது நடந்துருச்சு இல்லையா? ஆமாக்கா, நீ ஜெயிச்சுட்டடி. சரி சரி, சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. காஃபி கொடுங்க. வீட்டுக்காரர் எழுப்பணும்ல. அடி பாவி, ஒரு ராத்திரிக்கே வா. என்னங்க, காஃபி கொண்டு வந்திருக்கேன். அங்கே வச்சுட்டு போ. சாரி. நீயா? ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் முன்னாடி பின்னாடி வந்துட்டு இருக்க? ஏங்க, சந்தோஷ பார்க்க வந்தங்க. உள்ள குளிச்சிட்டு இருக்காரு, போங்க. என்னடா இவங்க எதுக்கு எடுத்தாலும். இருக்கட்டும். வடா கார்த்திக், ஹாய். எப்படா வந்த? இப்போதான்டா வந்தேன். இன்னைக்கு என்னடா ப்ரோக்ராம்? கிளம்புடா, வெளியே போகணும். வக்கீலுக்கு ஃபோன் பண்ண சொன்னேன், பண்ணியா? காலையிலே பண்ணிட்டேன்டா. வக்கீல் நமக்காக வெயிட்டிங். ஒரு நிமிஷம்டா, ரெடி ஆகிட்டு வந்தார். சரிடா. என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. கார்த்திக், கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சரிங்க. ஏ கார்த்திக், இல்லடா,
இவன் எங்கே தான் இருப்பான், நீ சொல்லு. அத்தை ஃபோன் பண்ணாங்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா, நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. என்னால் வர முடியாது, நீ வேற யாராவது கூட்டிகிட்டு போ. அத்தை கண்டிப்பா உங்களை தான் கூட்டிட்டு போக சொன்னாங்க. ஏய், இப்போ தானே சொன்னேன் என்னால் வர முடியாதுன்னு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ கிளம்பு. டேய் அவன் வருவான், வாங்க வாடா. ஏய் ஏய், இந்த மாதிரி எவ்வளவு பாத்துருக்கோம் டார்லிங். மச்சான் ஓகேவாடா? ஓகே. ச்சே டேய் சொதப்பிட்டியாடா மச்சான், மொக்க வாங்கிட்டாடா. ச்சே டேய் மச்சான், ரெட் ஒன்று வருது பாருடா. அது சூப்பரா இருக்கு. ஏய் யாரா தட்டுறது? அந்த ஃபிகரை நான் தட்டுறேன். ஏய் இவன் தட்டானாடா, பார்க்கலாம். எப்படி இருக்கா பாரு. அஜாக்கு. இவன் என் ஒய்ஃப்டா. என்னடா கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? போயிட்டு வந்துட்டேன்க்கா. இன்னைக்கு கோயில்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? உட்காருங்கக்கா சொல்றேன். சொல்லு. இன்னைக்கு கோயில்ல 4 ரவுடி பசங்க என்ன கிண்டல் பண்ணாங்களா? அந்த நேரத்துல சந்தோஷ்க்கு எங்கிருந்து தான் கோவம் வந்துச்சுன்னு தெரியல. 4 பேரையும் போட்டு புரட்டி புரட்டி எடுத்துட்டாருக்கா. பாத்தியாடா ஐயா கோமல எவ்வளவு பாசம் இருக்குதுன்னு. ஆமாக்கா, நான் தான் என் சந்தோஷம் சரியாவே புரிஞ்சுக்கல. என்ன வரதா, இவ்வளவு பெரிய செட்டப் போட்டு செண்பகத்தோட டூயட் பாடிட்டு இருக்கோம், குச்சியை விட்டு குத்திட்டியா? பண்ணி பையல டூயட் வேற எந்தடா எடுத்துட்டான். மீதி நாளைக்கு கண்டினியூ பண்ணி. என்ன சொன்ன? டூயட்
உன் மோர கட்டிக்கு 2-8 அதுவும் செம்பகத்து கூட அவ தொட சிரிக்கிறா போ போடா கனவு காண்றானா என்னடா கத்தி ஒரு குழப்பமா இருக்கு. அப்போ ஒரு கணக்கு சொல்றாரு, நீ ஒரு கணக்கு சொல்ற. எனக்கு டேலி ஆகலையேடா. எனக்கு டேலி ஆகிட்டு தான்டா இருக்கு. என்னடா சொல்ற? இல்லைடா டேய், ஒர்க்கர்ஸ் கொடுக்குற பில்லெல்லாம் டோட்டலாக கலெக்ட் பண்ணி தான்டா உங்களே தரேன். இதில் உனக்கு என்ன புரியலன்னு எனக்கு தெரியலடா. ஏய், எனக்கு தெரியல நீ எனக்கு தெரியல நீ சொல்லாதடா. எனக்கு தெரிஞ்சவனை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. நாளைந்து எல்லா வேலையும் நம்ம சேர்ந்தே பார்ப்போம். ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வந்து உடச்சிட்டு இருக்க. போடி உள்ள. டேய், ஏன்டா அவங்களை இப்படி இன்சல்ட் பண்ணுற? ஏய் விட்றா. ஏய், நீ எங்கடா போற? எப்படி அழுதுட்டு போகிறாங்க பாடுறா. இரா சமாதானப்படுத்திட்டு வரேன். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இல்லைங்க, அழுதுகிட்டே வந்தீங்க. அதான் சமாதானப்படுத்திட்டு போகலான்னு வந்தேன். நீங்க ஒண்ணு என்ன சமாதானப்படுத்த வேணாம். முதல்ல உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்னை நீங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல. என் உதவி உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். உங்க உதவி ஒண்ணும் எனக்கு தேவைப்படாது. முதல்ல வெளியே போங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். போனுங்க. பாய். ஹலோ ஹலோ சார். ஐ எம் திலக். நைஸ் டு மீட் யூ. உட்காருங்க. ம் ம் ஏகேஆர் எஸ்டேட் முதலாளியை பார்க்கணும். நான் தான் சார். சொல்லுங்க. உங்கள் பேர்? சந்தோஷ். உங்ககிட்ட பர்சனலாக ஒரு விஷயம் பேசலான்னு வந்திருக்கேன். என்ன விஷயம்? சொல்லுங்க. உங்கள் எஸ்டேட்டில் கார்த்திக்னு யாராவது இருக்காங்களா? கார்த்திக். வணக்கம் சார். வாங்க. என் பேர் தான் கார்த்திக். உட்காருங்க. உங்களை பார்க்க தான் வந்தேன். இவரை தெரியுமா? தெரியும் சார். இவர் பேர் ஈஸ்வர். தேனியில் பெரிய தொழிலதிபராக இருக்கார் சார். இவர் இந்த எஸ்டேட்டுக்கு வந்திருக்காரா? இல்லை சார், அவர் எங்கள் எஸ்டேட்டுக்கு வரல. பக்கத்தில் இருக்க செட்டியார் எஸ்டேட் தான் வாங்க வந்தார். அவர் இங்கே வர வச்சு தான் நான் தான் சார். அவர் அந்த எஸ்டேட்டை வாங்கினாரா? இல்லை சார், அந்த எஸ்டேட் பிஸ்னஸ் விஷயத்தில் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுடுச்சு. அதனால் ஈஸ்வர் அந்த பிஸ்னஸை முடிக்காமலே திரும்பி போயிட்டார் சார். அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், அதை பற்றி எனக்கு எந்த தகவலும் தெரியல. ஏன் சார், என்னாச்சு? பிஸ்னஸ் விஷயமா வந்தவர் திரும்பி தேனி போகலை. அவர் கம்பெனி மேனேஜர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதை விசாரிக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஓகே மிஸ்டர் சந்தோஷ், இந்த கேஸ் விஷயமா ஏதாவது தகவல் வேணும்னா உங்கள் மேனேஜரை நான் விசாரிக்க வேண்டியது இருக்கும். ஷோ சார். கார்த்திக், அந்த பிஸ்னஸ்ல அவங்களுக்குள்ள ஏதாவது கைகலப்பு ஏற்பட்டுச்சா? இல்லைங்க சார், வெறும் வார்த்தையில தான் பேசிக்கிட்டாங்க. ஓகே. என்னடா இதெல்லாம்? டேய், எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுடா. சந்தோஷ், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்டா.